Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மதுரை மாவட்டத்தில் 4வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதன் ஒரு பகுதியாக மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தீவிளக்கு பகுதியில் திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார். அது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்திலே மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி, அதாவது திருமங்கலம் விலக்கு பகுதியிலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் முளைப்பாரியை ஏந்தி மலர்களை தூவி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே மன்னபுரம் முதல் மயிலாடும் வரை இருக்கக்கூடிய சாலைகள் அமைக்கக்கூடிய போக்குவரத்து தொடங்கப்படாமல் இருக்கிறது. உசிலம்பட்டி பகுதியிலே நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய, அதாவது பூக்கள் விளைவிக்கக்கூடிய, மல்லிகைப்பூ விளைவிக்கக்கூடிய சென்ட் நறுமண ஃபேக்டரி இந்த பகுதியிலே ரோஜா மற்றும் செவ்வந்தி அதே போல மல்லிகை பூக்கள் இருக்கிறது. அது அதிக அளவிலே உற்பத்தி ஆகிறது. விலை வீழ்ச்சியின் போது அது நாசமாகிறது, தெருவிலே கொட்டக்கூடிய நிலை ஏற்படுகிறது. பல முறை கோரிக்கை வைத்தும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்கிற ஏக்கம் இந்த மக்களிடையே இருக்கிறது. சிப்காட் தொழிற்சாலை அமைக்க சேடப்பட்டி பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டும் கூட இன்னும் பணிகள் தொடங்கப்படாமல் இருக்கிறது. வைகை அணையில் இருந்து 58 கிராம கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்க நிரந்தர அரசாணை வழங்கப்படவில்லை. அதிமுக ஆட்சியில், அதாவது பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமிகள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலே, அதாவது முடிக்கப்பட்டு 3 முறை சோதனை அடிப்படையிலே தண்ணீர் திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உசிலம்பட்டி, தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் 4 மாவட்டங்கள் இணைக்கக்கூடிய மைய பகுதியிலே, அதாவது பச்சை சிவராத்திரி என்று பாப்பாப்பட்டி, ஒச்சந்தம்மன், அதே போன்று வாலாந்தூர், அங்காளீஸ்வரி, கருமத்தூர், முனுசாமி என பல்வேறு கோவில் திருவிழாக்களுக்கு, திருமண காதல் விழாக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய அளவிலே ஏற்படுகிறது. இது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. இதனை ஆளுகிற அரசு கோரிக்கை வைத்தும் கூட கண்டுகொள்ளாத அவலம் நீடிப்பதாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார். இன்று திறந்திருக்கக்கூடிய மக்கள் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அவர்களுக்கு அதிமுக ஆட்சியிலே செய்யப்பட்ட சேவைகளை பெற்ற அந்த எழுச்சியை இன்றைக்கு இந்த தொகுதியிலே பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் பணிகள் சேவைகளை எல்லாம் இன்றைக்கு ஒருங்கிணைத்துத்தான் இந்த தொகுதி மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள்.